குட் ஈவினிங் தமிழ்நாடு. இது உங்க மேக்சிமஸ் பிராண்டி நியூஸ். தமிழகத்துல மின்மாற்றி கொள்முதல்ல நடந்ததா சொல்லப்படுற 397 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கு இப்போ ஒரு பெரிய மின் கம்பம் மாதிரி நிக்குது பாஸ். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவி காலத்துல நடந்த இந்த விவகாரத்துல மாநில அரசோட டிவிஏசி நடத்திய விசாரணை ஒப்புக்கு நடந்ததுன்னு நீதிமன்றம் அதிருப்தி தெரிவிச்சிருக்கு. தலைமை நீதிபதி அமர்வு இப்போ இந்த வழக்க சிபிஐ வசம் ஒப்படைச்சு அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க. உண்மையை மறைக்க முயற்சி நடந்ததா? ஏன் சிபிஐ விசாரணை? பாஸ், ஒரு விசில போட்டு இந்த கோர்ட் ஆக்ஷன் அப்டேட்டை இப்பவே தட்டி தூக்கலாம். 1. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவிக்காலத்தில் 45,800 மின்மாற்றிகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்றதாக கூறப்படும் ரூபாய் 397 கோடி முறைகேடு வழக்கை சிபிஐ விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2. நீதிமன்றம் கேள்வி. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அமர்வு மாநில அரசு மற்றும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தாமதித்தது குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளது. 3. விசாரணையில் சந்தேகம். டிவிஏசி முதலில் விரிவான விசாரணைக்கு அனுமதி கோரிவிட்டு பின்னர் அதை ஆரம்ப நிலை விசாரணையாக மாற்றி குறுகிய வரம்புக்குள் நடத்தியது உண்மையை மறைக்கும் முயற்சியோ என்ற சந்தேகத்தை நீதிமன்றத்திற்கு ஏற்படுத்தியுள்ளது. 4. யாரை காப்பாற்ற முயற்சி? குற்றச்சாட்டில் தொடர்புடைய அனைவரையும் விசாரிக்காமல் ஒரே ஒருவரை மட்டும் இலக்கு வைத்து நடவடிக்கை எடுத்தது விசாரணையின் நம்பகத்தன்மையை பாதிக்கிறதாக நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. 5. சட்ட ரீதியான முரண். ஆரம்ப நிலை விசாரணை என்ற பெயரில் பல சாட்சிகள் மற்றும் ஆவணங்களை ஆய்வு செய்த பிறகும் இதுவரை வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பதை சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என நீதிமன்றம் கூறியுள்ளது. 6. ஆவணங்கள் ஒப்படைப்பு. 2 வாரங்களுக்குள் இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் தமிழக அரசின் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. 7. நீதிமன்ற விளக்கம். இந்த சிபிஐ விசாரணை உத்தரவு என்பது சுதந்திரமான விசாரணை தேவை என்பதற்காக மட்டுமே தவிர குற்றச்சாட்டுகள் உண்மை என நிரூபிப்பதற்காக அல்ல என்றும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீதிமன்றத்தோட இந்த அதிரடி தீர்ப்பு பார்க்கும்போது நம்ம தல அஜித் சொன்ன அந்த ஒரு மாஸ் பஞ்ச் இதோ. உண்மையை எவ்வளவு காலம்தான் மூடி மறைக்க முடியும் பாஸ்? ஒரு நாள் அது வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். இப்போ அந்த மின்சார ஊழல் வெளிச்சத்துக்கு வர சிபிஐ கிளம்பியாச்சு. சிபிஐ விசாரணையில மின்மாற்றி ஊழல் உண்மைகள் வெளியே வருமா? உங்க போல்டு கமெண்ட சொல்லுங்க. 2026 அதிரடி அரசியல் செய்திகளுக்கு மற்றும் மே 4 தமிழக தேர்தல் ரிசல்ட் அப்டேட்டுக்கு பிராண்டி நியூஸ். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Maximus signing off. Have an energetic day. இந்த செந்தில் பாலாஜி வழக்கு அப்டேட்டுக்கு ஒரு விசில போட்டு ஷேர் பண்ணுங்க. பாஸ், பை பாய்.